ஹலோ மக்களே, ஜானகி இருக்கிறான் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. நம்ம மாயாவும் நீதிபதி கிட்ட வந்து எல்லா ஆதாரத்தையும் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இங்கே பாருங்கள், இந்த ஃபோட்டோவில் எல்லாம் சாருவோட பட்டுப்படவை இவ்வளோ ஈரமாக இருக்குது. அவள் தூக்கில் தொங்குற இடத்துலையும் கீழே மண் எல்லாமே ஈரமாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் கையில் கிடச்ச லெட்டர் ஒரு கவரில் தான் பொதிஞ்சு வச்சிருந்து அப்படி சூசைட் பண்ண போகிறவா எதுக்கு கிணத்துல ஏதாவது குதிக்க போகிறா? அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ பெரிய ஹைட்டில் இப்படி சாரு தொங்க முடியும்? யாரோ வேணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. அதனால நான் பக்கத்தில் இருக்க இடத்துல எல்லாம் தேடி பார்க்கும்போது அங்கே ஒரு பிரேஸ்லெட் கிடச்சிது. இந்த நகையோட உரிமையாளர் யாருன்னு நான் கண்டுபிடிக்கணும். அதே சமயத்தில் அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் ஏதோ ஒன்று தப்பு நடந்திருக்கு. அந்த ரிப்போர்ட்டை சரியாக கவனிச்சா சாரோட மரணம் தண்ணியில் தான் நடந்திருக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம மாயா சரியாக நீதிபதிட்ட கேள்வி மேலே கேள்வி வைக்கிறாங்க. ஒரு வழியாட்டு நம்ம ரகுராம் சீனுக்கு மேலே தப்பு இல்லை, எல்லாத்துக்கும் காரணம் அந்த புவனேஸ்வரியோட குடும்பம் தான் சொல்லிட்டு செமையாக நிரூபிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சிவராமன், மணி எல்லாருமே சேர்ந்த மாதிரி கோச்சு கிளம்பிட்டு இருக்காங்க. நம்ம ஜானகி மட்டும் வீட்டிலே இருக்காங்க. சிவராமனுக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்குது. நம்ம அண்ணனோட நிலைமை இப்படி ஆயிட்டு எப்படியாவது அவங்கள வெளியில் எடுக்கணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. நம்ம மாயாவும் எஃப்ஐஆர் காப்பியை கலெக்ட் பண்ணுறதுக்காண்டி ஸ்டேஷனுக்கே கிளம்புறாங்க. சரி, அந்த இடத்துல போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் எல்லாத்தையும் கவனிக்கணும், அந்த ரிப்போர்ட்டில் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும்னு சொல்லிட்டு நம்ம மாயா ஒரு திட்டத்தை போடுறாங்க. என்னதான் நடந்தாலும் புவனேஸ்வரி பணம் கொடுத்து எல்லாத்தையும் மாற்றி வச்சுட்டாங்க. இது நம்ம மகாலிங்கம் அவங்க ஒய்ஃப் யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. லிங்கமும் புவனேஸ்வரியா மலை மாதிரி நம்பிட்டே இருக்காங்க. புவனேஸ்வரி அம்மா தான் இந்த விஷயத்தில் இவ்வளவு தலையிட்டு இந்த ரகுராம இப்படியெல்லாம் பண்ணுறாங்க. இனிமே நம்ம பொண்ணோட நிலைமைக்கு காரணமான இந்த குடும்பத்தை சரியாக பழி வாங்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி லிங்கம் நினைக்கிறாங்க. அதே சமயத்தில் மகாலிங்கத்துக்கு நம்ம புவனேஸ்வரி உசுப்பேத்தி விடுற மாதிரி லிங்கம் இந்த கேஸை நீ சும்மா விடாத, உன்னோட பொண்ணு எப்படி தூக்கில் தொங்கினாலும் அதே மாதிரி இந்த ரகுராமுக்கும் சீனுக்கும் தண்டனை கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி லிங்கத்துக்கிட்ட பேசி சரியா வைக்கிறாங்க. நீதிபதி அங்க உள்ளவங்க எல்லார்கிட்டையும் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. லிங்கமும் அந்த இடத்துல சொல்றாங்க, எல்லாத்துக்கும் காரணம் இந்த ரகுராம் குடும்பம் தான். என்னோட பொண்ணை வந்து நம்ப வச்சு ஏமாத்திட்டாங்க. சீனுவுக்கும் சாருக்கும் தான் மேரேஜ் பண்ணி வைப்போம்னு சொல்லிட்டு அவங்க பொண்ணு மாயா வாழ்க்கை நல்லபடியா இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சாருவா பண்ணிட்டாங்கன்னு சொல்லி மகாலிங்கம் அந்த இடத்துல நின்று ஆள ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த அந்த நம்ம மாயாவுக்கு சப்போர்ட்டா பேசுறவங்களும் சரி, சாரு நினைச்ச மாதிரியே சீனு கூட தானே மேரேஜ் நடக்கிறதா இருந்தா, அப்படி இருக்கும்போது சாரு எதுக்கு இந்த மாதிரி முடிவெடுக்க போறா? கண்டிப்பா இதுக்கு பின்னாடி ஏதாவது சூழ்ச்சி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரியலையான்னு லிங்கத்திட்ட கேட்கவும், அப்படி இருந்தாலும் அதுக்கு காரணம் இந்த ரகுராம் குடும்பம் தான் சொல்லிட்டு தெளிவாட்டி என் பொண்ணு தான் லெட்டர் எழுதி வச்சிருக்காளே அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதை கேட்டவங்களும் சரி, அந்த லெட்டர் இந்த கோர்ட்டில் ஒப்படைச்சிட்டிங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் எல்லாத்தையும் அதை காட்டுறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. அதை பார்த்த உடனே நம்ம மாயாவுக்கு சப்போர்ட்டா பேசுற ஆளுக்கும் புரிய ஆரம்பிக்குது. கண்டிப்பா இதுக்கு பின்னாடி சூழ்ச்சி இருக்கு. எதுக்கு இந்த பேப்பர் எல்லாம் இப்படி ஒரு பிளாஸ்டிக் கவருக்குள்ள போட்டு வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படி ஒவ்வொருத்தரையும் விசாரிக்கும் போது நம்ம சீனோட டேன் வருது. சீனுக்கிட்டையும் விசாரிக்கிறாங்க. புவனேஸ்வரிக்கு ஆதரவா உள்ளவங்களும் உங்களுக்கு சாரு கூட மேரேஜ் நடக்கிறதுக்கு விருப்பமா இருந்துச்சா அப்படின்னு கேட்கவும் நம்ம சீனுவும் இல்லை, எனக்கு துளி கூட விருப்பம் கிடையாது, ஏற்கனவே எனக்கும் மாயாவுக்கும் மேரேஜ் முடிஞ்சிட்டு, ஆனால் அந்த சமயத்தில் தான் சாரு கூட கண்டிப்பாக மேரேஜ் பண்ணணும்னு சொல்லிட்டு என்னோட மாமா முடிவு பண்ணாங்க, அதனால தான் அப்படி நான் ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது மாயாவுக்கும் சீனுக்கும் ஏற்கனவே டைவர்ஸ் ஆன பேப்பர் மாதிரி பட்டதை எல்லாத்தையுமே ஆதாரமாட்டு புவனேஸ்வரியோட ஆழம் காட்டிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே கோர்ட்டில் பார்த்துட்டு அப்போ சீனுவும் இதை செய்கிறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கு. மாயா கூட தான் ஏற்கனவே வாழணும்னு முடிவு எடுத்திருக்கான். இந்த கட்டத்தில் சாருவை எப்படியாவது மேரேஜ் பண்ணி வச்சிருவாங்களோன்னு சொல்லிட்டு ஒரு ஆவேசத்தில் சீனு கூட இப்படி பண்ணியிருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை அந்த புவனேஸ்வரியோட ஆளு எடுத்து வைக்கிறாங்க. இதுக்கு நம்ம மாயாவோட வக்கீல்கிட்ட கொஞ்சம் பதில் இல்லைன்னே சொல்லலாம். அந்த கோர்ட்லேயே செமையாட்டி எல்லாரும் பேசிட்டு இருக்கும்போது சிவராமனுக்கு பதட்டமா இருக்கு. போற போக்க பார்த்தா அண்ணனோட நிலைமை மாறிடும் போல இருக்கே. இப்போ பார்த்து மாயாவை காணல, மாயா ஸ்டேஷனுக்கு தானே போறேன்னு சொல்லிட்டு கிளம்புனா இந்த இடத்துல ஏன் இன்னும் வரல அப்படிங்கிற மாதிரி சிவராமனும் மணியும் பதட்டம் ஆயிடுறாங்க. மணியும் சரி பொறுமையா இரு, எப்படியும் மாயா ஏதாவது ஒரு உண்மையை கண்டுபிடிச்சு எடுத்துட்டு வருவா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. புவனேஸ்வரிக்கு இப்போதான் சந்தோஷம் ஆகுது. நம்ம நினைச்ச மாதிரி ரகுராம் இந்த இடத்துல இருந்து தப்பிக்க
வாய்ப்பே இல்லை. இந்த வாட்டி சரியா மாட்டிட்டான். இதை பார்த்துட்டு இருக்க ஜானகியை எப்படியும் ஃபீல் பண்ண ஆரம்பிப்பா அப்படிங்கிற மாதிரி புவனேஸ்வரி யோசிக்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம மாயா செம அதிரடியாக வராங்க. வந்து கோர்ட்டில் எல்லா ஆதாரத்தையும் ஒப்படைக்க ஆரம்பிக்கிறாங்க. இங்கே பாருங்க, இதில் வந்து ஃபோட்டோ ஆதாரத்தை எல்லாத்தையும் பார்த்து பாருங்க. கண்டிப்பாக இது வந்து சூசைட் கிடையாது, கொலை தான் அப்படின்னு சொன்ன உடனே மகாலிங்கத்துக்கு தூக்குவாரி போடுது. இது என்ன விஷயம், எதுக்கு இந்த மாயா இப்படி குழப்பிட்டு இருக்கா, அதான் அவள் தெளிவாக லெட்டரில் எழுதி வச்சிருந்தாலே அப்படிங்கிற மாதிரி லிங்கம் நினைக்கும் போது நம்ம மாயாவும் ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அதில் நம்ம சாருவோட பட்டு புடவை எல்லாமே ஈரமாக இருந்துச்சு. அவள் இந்த மாதிரி நிலைமை பண்ண இடத்துலையும் கீழே மண் எல்லாமே ஈரமாக தான் இருந்துச்சு. அதுக்கு என்ன காரணமாக இருக்கும், எதுக்கு இந்த மாதிரி சூசைட் பண்ண போகிறவளுக்கு புடவையெல்லாம் ஈரமாக இருக்க போது கண்டிப்பாக இது கொலை தான். அதுவும் யாரும் அந்த கிணத்துல ஏதாவது தள்ளி விட்டு ஈரமாக்கிட்டு அதுக்கப்புறமா அவளை இந்த மாதிரி தூக்கில் தொங்க போட்டிருக்கணும். இவ்வளோ ஹைட்டான இடத்துல எப்படி அவளாட்டு பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நம்ம மாயா சரமாரியாக கேள்வி கேட்குறாங்க. அதே சமயத்தில் அந்த கிணத்து பக்கத்தில் போனால் ஏதாவது ஒரு ஐடியா கிடைக்கும்னு சொல்லிட்டு போகும்போது அங்கேயும் ஒரு பிரேஸ்லெட் கிடச்சிது. இந்த நகை யாரோடது அப்படிங்கிறதையும் கண்டுபிடிக்கணும். அது மட்டும் இல்லாமல் ரிப்போர்ட் சரியாக இருக்கா அப்படிங்கிறத கவனிக்கணும். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சரியாட்டு நம்ம மாயா எல்லா கேள்விகளையும் எடுத்து வைக்கிறாங்க. அதை கேட்ட நீதிபதி அப்படியே ஆடி போயிடுறாங்க. நீதிபதி, அப்போ உங்க வாதப்படி இது கொலைதான்னு சொல்றீங்களா அப்படின்னு கேட்கும்போது மாயாவும் ஆமா கண்டிப்பா அப்படிதான். அது மட்டும் இல்லாம அந்த லெட்டரை நல்லா கவனிச்சிங்கன்னா அது ஈரம் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு யாரோ கவருக்குள்ள போட்டு எடுத்து வச்சிருக்காங்க. அதுல இருந்தே உங்களுக்கு புரியலையா, இது சூசைட் கிடையாது. அதே மாதிரி அவ தண்ணி மூலமா தான் ஏதோ ஒரு பிரச்சனை அவளுக்கு ஆயிருக்கணும். ரிப்போர்ட்டை மட்டும் சரியா இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் கண்டுபிடிச்சலான்னு சொல்லிட்டு மாயா சரியா கேட்குறாங்க. இதெல்லாம் பார்த்த உடனே புவனேஸ்வரி அப்படியே ஆடி போயிடுறாங்க. என்னவா இருக்கும் இந்த மாயா கடைசி நேரத்தில் இப்படியெல்லாம் உண்மையை நிரூபிக்க மாதிரி பண்ணுறாளே அப்படின்னு சொல்லும்போது நீதிபதியும் சரி இப்போ என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது மாயாவும் எங்களுக்கு கொஞ்சம் டைம் வேணும், எப்படியாவது இன்னும் கொஞ்சம் ஆதாரத்தை திரட்டி நான் எல்லாத்தையுமே நிரூபிப்பேன்னு சொல்லும்போது அங்கே உள்ளவங்களும் சரி தீர்ப்பை கொஞ்சம் தள்ளி வைக்கிறேன்னு சொல்லிடுறாங்க. வெளியில் வந்து நம்ம ரகுராம் சீனு எல்லாத்தையும் நம்ம ஜானகி பார்க்குறாங்க. ஜானகி ரகுராமை பார்த்த உடனே அப்படியே வருத்தப்பட ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா புவனேஸ்வரி லிங்கத்துக்கிட்ட உசுப்பேத்தி விடுற மாதிரி பார்த்தே அந்த மாயா செய்த வேலையை கடைசி நேரத்தில் என்னெல்லாம் டைவெர்ட் பண்ணிட்டா. அவன் எப்படியாவது ரகுராமை காப்பாற்றுறதுக்காண்டி என்ன ஆனாலும் பண்ணுவான். அவன் வேற செல்வாக்கு உள்ளவே சீக்கிரமாக பணம் கொடுத்துக்க கூட வெளியில் வந்துடுவாங்க அப்படிங்கிற மாதிரி லிங்கத்தை சரியாக பேசும்போது ஜானகி நம்ம ரகுராம்கிட்ட பேசிகிட்டு இருந்ததை பார்த்த லிங்கம் பதட்டம் ஆகி அப்படியே ரகுராம் கிட்ட உங்க குடும்பத்தை எல்லாம் சும்மாவே விட போறதில்லை, என்னோட பொண்ணு நிலைமைக்கு காரணமே நீங்க தான். நீ என்னோட பொண்ணு எப்படி இப்படி ஆனாலும் அதே ஒரு நிலைமை உனக்கும் இந்த சீனுக்கும் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி லிங்கம் சரியா கேட்டுட்டு இருக்காங்க. ஜானகி ரகுராம பார்த்தா அந்த இடத்துல ஆள ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்துருந்த புவனேஸ்வரிக்கு பயங்கர சந்தோஷம் ஆகுது. நம்ம நினைச்ச மாதிரி இந்த ஜானகி வருத்தப்பட ஆரம்பிச்சுட்டா. இனிமே ரகுராம இல்லாம இவ தனியா வாழ போறா அப்படிங்கிற மாதிரி புவனேஸ்வரி யோசிச்சு வைக்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் நம்ம மாயா எல்லா ஆதாரத்தையும் திரட்டி ஒரு விளையாட்டு நம்ம ரகுராமை சீனுவை அந்த இடத்துல இருந்து கூட்டிட்டு வராங்க. அதே சமயத்துல புவனேஸ்வரி தான் எல்லாத்துக்கும் காரணங்கிற உண்மையும் கொண்டு வராங்கன்னே சொல்லலாம்.